வணக்கம். இன்று நம்முடன் ஐயா அரவிந்த் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வம்சே. சார், விஜய் தன்னோட செயற்குழு மீட்டிங்ல ஓரளவுக்கு பொசிஷன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். விஜய் தான் முதலமைச்சர், அந்த செயற்குழு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கூட்டணி திமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை அவங்க சொல்றாங்க. அப்புறம் நாங்க வேறு சில தீர்மானங்கள்லாம் போட்டிருக்கோம். விஜயோட பொசிஷனிங் எப்படி பாக்குறீங்க? கரெக்டா பண்ணிட்டாரா இல்லையா? ஏற்கனவே எதிர்த்தானுங்க அந்த மாநாட்டிலையும் சொன்னாரு. யாரும் கூட்டணி கட்சி வரல அவர்கிட்ட. முதலமைச்சர் சொல்லியே நாங்க ஆட்சியை பிடிப்போம், ஆட்சியை பிடிச்சாலும் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம்னா இவர் முதலமைச்சரா இல்லாம ஆட்சியை பிடிக்க முடியும். முதலமைச்சருங்க அர்த்தத்தை தானே அதை சொன்னாரு. அப்ப விஜய் இன்னொருத்தர் சபார்டினேட்டா போக மாட்டாருன்னு இருக்காரு. இதாயிருச்சு. அது அவர் தான் தெளிவுபடுத்தணும். சீமான் போக மாட்டார். அவர் தெளிவுபடுத்தி தெளிவாகலன்னு நினைக்கிறீங்களா? நீங்க தெளிவான எடுத்தா எனக்கு ஒண்ணும் ஆட்சேபம் இல்லை. நீங்க தெளிவுன்னு எடுத்தீங்கன்னா எனக்கு ஆட்சேபம் இல்லை. இல்ல, உங்களோட அதான் நீங்க உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க. சீமான் 214 கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவேன்னு அவர் சொல்லிட்டார். ஓகே. விஜய் வேணா எனக்கு சபார்டினேட்டா வாங்கி கூப்பிட்டுட்டாரு. ஓகே. விஜய் அவர் தலைமையில கூட்டணி இன்னைக்கு சொல்றாங்க. ஆனா கூட்டணி பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் விஜய்க்குன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த அதிகாரம்ங்கிறது சபார்டினேட்டா போறதுக்குள்ள அதிகாரமா கூட அது இருக்கலாமே. நாட்டு நலன் கருதி சாக்கடை நீர்னாலும் ஒரு முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கலாம்ல. ஸோ இது பப்ளிக் கன்சம்ஷனுக்கு தெளிவா போட்டவங்க. யாரையோ திருப்திப்படுத்துறதுக்கு நெகோசியேட் பண்றதுக்கு விஜய்க்கு அந்த முழு அதிகாரம்னு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கதா நான் உணர்றேன். இன்னமும் அவங்க கூட்டணி கட்சிகள் தங்களை நோக்கி வருவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்களா, இல்ல தங்களுக்கு வேற எங்கேயும்? அவங்க தீர்மானம் அப்படித்தான் தெரியுது. அதே வேளையில அன்புமணி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு, ஓபிஎஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. இந்த ரெண்டையும் தமிழ் மண்ணில் நான் ஒருத்தன் தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறேன். ஓகே, அவங்க ஓப்பன் பண்ணிருக்காங்க. பட் அவங்க விஜய் கிளைம் பண்ற ஒரு ஓட்டோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க. விஜய் சபார்டினேட்டா கூட அவங்க அதுல பல பிரச்சனைகள் இருக்குங்க. அது எனக்கு தெரியுது. இல்ல அது கண்ணு தள்ளி போவாங்க. என்ன காப்பி அடிச்சு சில விஷயங்களை சிலர் ஜான ஆரோக்கியசாமிகள் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துக்குள்ள வரும்போது இன்னும் சில இதுகள் வரும்போது அவங்க அப்படி தண்ணி குடிச்சு போயிடுவாங்க. அதை பார்க்க தான் போறோம். பட் அன்புமணியை பொறுத்த அளவுல விஜய் ஆப்ஷனை ஓப்பன் பண்றதே எடப்பாடி பழனிசாமி அன்புமணிக்கு 35 எம்எல்ஏ சீட்டும் ராஜ்யசபாவும் கொடுத்தாகணும். சரி, ஓகே. பட் இந்த ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் விஜயின் பார்த்த தீர்மானமே நம்ம போன வாரம் பேசின மாதிரி எடப்பாடி விஜய் பிறந்த நாள் வாழ்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் வருதுன்னு எதிர்பார்க்குறீங்களா? எடப்பாடி விஜய் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லாதனால தான் இந்த முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்ன்ற அறிவிப்பே வருதுன்னு நினைக்கிறீங்களா? வாழ்த்து சொல்லியிருந்தாலும் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல விஜய்க்கு பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல போறதுல சிரமம் இருக்கதா தான் நான் பார்க்குறேன். நம்ம நாணயமா பேசணும். ஏன்னா என் குற்றச்சாட்டு அவர் பிடிஎம்னு மற்றவங்க சொன்ன மாதிரி நான் சொல்லலை. அவர் பிஜேபி மேல வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டு வருங்கிறதான் என்னோட கருத்து. கூட இருக்க ஆரோக்கியசாமி அதை விட கடுமையான வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டு வரதான் என்னோட கருத்து. நான் 2024 அவங்கள 39 சீட்டையும் கமல்ஹாசன் மாதிரி கேண்டிடேட் போட சொன்னேன். எனக்கும் சுயநலம் இருந்து உண்மையிலே ஒரு கேண்டிடேட் போட்டிருப்பாருன்னா இவங்க சௌமியா அன்புமணி ஜெயித்திருப்பாங்க. ஒரு எம்ஓஎஸ்ஆ கூட மோடியோட கேபினெட்ல வந்திருப்பாங்க. மோடி எதிர்பார்த்தாரு அந்த சீட்டு வரணும்னு தான் மோடி எதிர்பார்த்தாரு. ஒரு ஏதோ 1.5% ஓட்டில் அது போயிட்டு விஜய் நின்று இருப்பாருன்னா அந்த சீட்டு அவரும் பிஜேபி எதிர்ப்பு அரசியலை பேசி அந்த சீட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அவர் அப்படி ஒரு சூழ்நிலை பிஜேபிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக 1-2 சீட்டு கூட பிஜேபி தப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக சிஏ எதிர்ப்புன்னு தன் அபிமானிகள் அப்படி ஒன்றும் அவர் பலன் நிரூபிக்காதவருக்கு ஒன்றும் இல்லை. அது நம்ம அங்க கோயம்புத்தூர்ல மோடியை போய் பார்த்தோம், ஒன்றும் தேரல. கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாக பார்த்தும் வெட்டு செல்லாத நோட்டுன்னு தான் நிறுவனமாயிருக்கிறாரு. பட் களத்துக்குள்ள கேண்டிடேட்டா நின்று இருப்பாருன்னா அது கொஞ்சம் ஓட்டு விழுந்திருக்கும். அது சௌமியா அன்புமணிக்கு வெற்றியை கொடுத்துருக்கோம். ஆனா அவர் கணக்கு நம்ம சிஏஏ எதிர்ப்புன்னு சொல்லிட்டோம்னா நம்ம அபிமானிகள் எல்லாம் காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்கு போட்டுருவாங்க. ராகுல் காந்தி நமக்கு அடுத்தால 50-50 நம்மளை சிஎம்மா சொல்லிடுவாருன்னு ஒரு கணக்கு போட்டு அவரு 24 களத்துக்குள்ள வரல. அப்போ அவருக்கு நோக்கம் எண்ணமெல்லாம் காங்கிரஸுக்கு வாய்ப்பை நம்ம பாதிக்க வச்சிடக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் அவர் சிஏ எதிர்ப்புன்னு அவர் சொன்னார். ஸோ பிஜேபிக்கு பிடிஎம்ங்கிற அவரை பற்றிய குற்றச்சாட்டை என்னைக்கு நான் ஏற்றுக்கிட்டதும் இல்லை, சொன்னதும் இல்லை. தென் வக்ஃப் போர்டு அந்த இதைத்தான் இப்போ சொல்றாரு. ரெண்டுமே இந்திய முஸ்லிம்களுக்கு
வக்ஃப் வந்து இந்திய முஸ்லீம் பெண்களுக்கு நன்மை இருக்கு, சிஏஏ இந்திய முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பட் ரெண்டுமே பிஜேபிக்கு எதிரான ஒரு ஆயுதமாக தான் அவர் ரெண்டு இஷ்யூஸையுமே வந்து விஜய் எடுக்கிறாருன்னு சொன்னா பிஜேபி கூட இருக்கிறதுல அவருக்கு அரசியலும் போயிடும் சினிமாவும் போயிடும்னு அச்சப்படுறாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுவார் நான் நினைக்கல. இதுல இவரு புஷி ஆனந்துக்கு 65 வயசு ஆகுமா, அவருக்கு என்ன அரசியல் இருக்குன்னு நினைச்சு என் வயசு தெரியல. ஓகே, இஸ் சீனியர் சிட்டிசன் ஏஜ் இருக்கும். அப்போ அவர் வந்து இன்னும் இதுல இந்த தடவை தனிச்சு நின்று 5 வருஷத்துக்கு பிறகு நம்ம என்னத்தை சாதிச்சு அப்புறம் விஜய் நம்மளை தூக்கி போட்டுட்டாருன்னா என்னன்னு அவருக்கு எண்ண ஓட்டம் வந்து இப்பவே ஒரு கூட்டணியில போயிருந்துட்டு தான் தோணும். அதை ஒரிஜினா இவரு ஸ்டாலின் சிஎம்க்கு மர்மம் பேர் என்ன, சபரிசனுக்கு எதிரான ஒரு எண்ண ஓட்டம் கொண்டு வரும். அப்போ சபரிசன் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடாது அப்படின்னா விஜயோட ஃபோர்ஸை திமுகவை வீழ்த்துறதுக்கு பயன்படுத்தணும்னு தான் அவரு நினைப்பாரு. இந்த சிக்கல்கள் அவருக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்குது. அதே வேளையில விஜய்க்கு வந்து ஜான் ஆரோக்கியசாமி போன்றவங்க வந்து பிஜேபி கூட போனா கொள்கை எதிர்னி அனௌன்ஸ் பண்ணக்கூடியவங்ககிட்ட பலன் நிரூபிக்காமலே போனா அரசியலும் பேரும் சினிமாவிலும் பேரும் எல்லாமே அடியாயிருங்கிறத ஜான் ஆரோக்கியசாமி போன்றவங்க சொல்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ ஜான் ஆரோக்கியசாமி பணத்தை வாங்கிக்கிட்டு வேலை செய்தாலும் கூட ஆத்மார்த்தமா வந்து இல்ல எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் விஜய் மேல உள்ளவர் தான். அது மத உணர்வும் சேர்ந்து வரும்போது அவர் பிஜேபி கூட விஜய் வர்றதை அவரும் அலோவ் பண்ண மாட்டார், விஜயும் அதை பெருசா விரும்ப மாட்டார். சரி, இப்போ வந்து விஜய் வந்து பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்குள்ள போக முடியாது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க காலகாலமா சொல்லிட்டு வர விஷயம் என்னன்னா திமுக கூட்டணி கட்சிகள் எதுவுமே வெளில வராது அப்படின்னு. இன்னும் கட்சிகள் வரும் தான் சொல்றாரு அவரு. அப்படி இருக்கும்போது ஒரு சைடு விஜய் க்ளோஸ் பண்ணிட்டாரு, இன்னொரு சைடு விஜய்க்கு க்ளோஸ்டா இருக்கு. அப்கோர்ஸ் இந்த சைடு கூட எடப்பாடி ஒன்றும் ஆஃபர் கொடுக்கல, நான் அதுவும் நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது வேற வழி இல்லாம தான் நீ சிஎம் கேண்டிடேட் ப்ராஜெக்ட் நிற்கிறாரு. சரி, அவர் ஒரு இதை சொல்றாரு, அவருக்கு 2 ஆப்ஷன் 2 பேர் கொடுத்துருக்காங்க. நீங்க அன்புமணி கூட விஜய் செகண்ட் ஆப்ஷன் வச்சு எடப்பாடி பேரம் பேசுவாருன்னு சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா, பட் ஒரு ஆப்ஷனா கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எடப்பாடி தான். எடப்பாடிட்ட 35 எம்எல்ஏ சீட்டும் ராஜ்யசபா வாங்குறது தான் அவரோட நோக்கம். ஏன்னா ஒட்டுமொத்த பாமக இல்லாமலே 90 சீட்ல அவருக்கு ஃபைட் பண்ண முடியாது. அப்போ பாமகவே ஸ்பிளிண்டர் ஆகி போயிட்டுன்னா அன்புமணி தான் இந்த சைடு இருக்கிறாரு, அன்புமணி இல்லைன்னா ஃபைட் பண்ணவே முடியாது. அப்ப எடப்பாடிக்கு கம்பல்ஷன், இந்த கம்பல்ஷனை பயன்படுத்தி 35 சீட்டு தந்தை வழியில டஃபா நின்று பார்கெயின் பண்ணி அன்புமணி வாங்கத்தானே செய்வாரு. நான் அன்புமணிக்கு எடப்பாடிகிட்ட பார்கெயின் பண்ணி அன்புமணி வாங்கணும்னு தான் என்னோட எண்ண ஓட்டம். ஏன்னா பாமக சென்றிக்கா நமக்கு ராமதாஸ் உள்ள கோபத்தையே தட்டிட்டோம்னா இவரு நமக்கு என்ன பண்ணாரு, அவர் தான் நமக்கு ப்ராமிஸ் பண்ண ராஜ்யசபா மனு கொடுத்தாரு. ஸோ நம்ம எண்ணம் ஓட்டம் செயல் நம்மளோட கருத்துருவாக்கம் நம்ம இதெல்லாம் வந்து யதார்த்த அரசியலை வெளிக்கொண்டு வந்து அன்புமணி இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தவிர்க்க முடியாதவர். சப்போஸ் விஜய் அன்புமணி ஒரு டேம்ஸ்ல ஒன்றிணைஞ்சிட்டாங்கன்னு வைங்க, டேம்ஸ் அவங்க தான் முடிவு பண்ணணும். 4 எம்எல்ஏக்களை கொண்ட அன்புமணி வல நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய். எடப்பாடி 90 சீட்ல கீழே போயிருவார்ல, 90 சீட்ல கீழே போயிருவார்ல, அட்லீஸ்ட் ஒரு 90 சீட்ல 60 சீட்ல எடப்பாடி அவுட் ஆயிடுவார்ல. அப்போ எடப்பாடி வந்து ஃபைட்டிங் போல் சாட்டே வர முடியாதுல்ல. அப்போ எடப்பாடிக்கு அன்புமணி மஸ்ட். அப்போ விஜயை பயன்படுத்தி ஆப்ஷனை காட்டி அன்புமணி எடப்பாடிங்கிற பிரியாரிட்டி 35+ ஒரு ராஜ்யசபானியா போகக்கூடாது சார். நான் யதார்த்த சூழ்நிலைக்கு தாண்டி நான் எதுவும் பேச முடியாது. சரி, ஓகே. நீங்க ஏன் பாஜக கிட்ட போனீங்க, மைனஸ் சொன்ன பாஜக கிட்ட போனீங்க? அண்ணாமலை, மோடி, ஆர்டி டீம், குருமூர்த்திய சசிகலா விஷயத்துல, இலகணேசன் சசிகலா விஷயத்துல, ஹெச்ராஜாவா சசிகலா விஷயத்துல, பொன்னார சசிகலா விஷயத்துல ஜெயித்த ஆர்டி டீம் மோடியை பயன்படுத்தி 18-8 சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிருப்போங்கிற அச்சம் ஒண்ணு. 2வது உங்களுக்கு வந்து செங்கோட்டையனை பொதுச் செயலாளராக ஏதாவது கட்சியை ஸ்பிளிட் பண்ண பயன்படுத்துறவங்களோட அச்சம். 3வது விக்கிரவாண்டிக்கு பிறகு பாமக பார்கெனிங் அப்போ உடையல ரொம்ப ஹெவியா இருக்குங்கிறதுல பாஜக காட்டி தானே பாமக பார்கெயின் பண்ணுவாங்க. நம்மளே பாஜக கூட போயிட்டோம்னா இப்படி பல கணக்குகளை போட்டு சமர்த்தர், கில்லாடி, கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன், பெரிய ராஜதந்திரி தான் எடப்பாடி பழனிசாமி. கலைஞர் புரட்சி தலைவி மாதிரி தலைவராக வர விரும்பக்கூடியவர் தான், மறுக்கல்ல. இந்த மெரிட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட அக்செப்ட் பண்ணிட்டு தானே அவரை பார்க்கிறோம். அப்ப
நீங்க பாமகவுக்கு பார்கெனிங் அடிக்கணுங்கிறது தான் நீங்க பாஜகவோட போனதுல ஒரு காரணம். இப்போ விஜய காட்டி பாமக அன்புமணி ஸ்ரூடா பார்கெயின் பண்ணாருன்னா என்ன? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, ஐடென்டிஃபை த எனிமி. ஒரு நேரத்துல ஒரு எதிரிக்கு மேல வைக்க கூடாது. ரவீந்திர துரைசாமி பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கரை படிச்சவன். சரி, ஓகே, பாமக விஷயத்துக்கு நான் என்ன பண்ண வரேன். பட் இப்போ ஸ்டேயிங் வித் விஜய் அவர் வந்து இப்போ வந்து இப்போ லாஸ்ட் 1 வீக்கா விஜய் வந்து வழக்கமா இல்லாத வகையில கொஞ்சம் ஆக்டிவா சில ரோன்ல பார்க்க முடியுது. இந்த திருப்புவனத்து கூட அந்த அஜித்குமார் இளைஞர் மரணத்துக்கு போய் அவர் வீட்டுக்கே போயிட்டு பார்த்துட்டு இருந்தாரு. முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் போன்ல வாழ்த்து சொன்னாரு. விஜய் நேர்லயே அஜித்குமார் மரணத்தை விஜய் பார்த்தது ஒரு கொடுமை நடந்ததை தம்பி விஜய் அதில் பார்த்துருக்காருன்னா அவரோட அரசியல் நடவடிக்கை வந்து அதில் சிறப்பாக தான் இருக்கு. ஓகே, இப்போ அது தொடர்ந்து இந்த இஷ்யூஸ்லயும் அவர் அந்த செயற்குழுவோட அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து திமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. ஸோ கொஞ்சம் ஆக்டிவா விஜய் பண்றாருன்னு தெரியுது. ஆக்டிவா பண்ண தான் செய்யறாரு. மாநாடுங்கிறாரு, ரோட் ஷோங்கிறாரு, ஆக்டிவா தான் பண்றாரு. அவரு பொறுத்தளவுல இப்போ பிஜேபி எதிர்ப்புல சீமான் சொன்னா ரொம்ப ஹெவியா வக்போடுன்னு சொன்னா இவர் வழக்கு போட்டிருக்காரு. அது ஒன்றும் ஆக போறதுல வழக்குல. பட் அது அரசியல் ரீதியா சீமான் இந்து அறநிலைத்துறையில கிறிஸ்தவரையும் முஸ்லீமையும் போடுங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கருத்தியல் அடிப்பாரு. இண்டோ பாக் வாருன்னா சீமான் தான் அது தோல்வி இந்திய அரசுக்கு, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு அடிச்சாரு. எடப்பாடி பழனிசாமி மோடிஜின்னு வெற்றினாரு, பன்னீர்செல்வம் இந்திய அரசின் வெற்றினாப்புல. ஸோ விஜய் வந்து பாஜக எதிர்ப்புங்கிறத இந்த இதுல வந்து தெளிவுபடுத்துறாரு. தென் திமுக எதிர்ப்புங்கிறத தொடர்ந்து அவர் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. பரந்தூர் மாநிலையும் சீமான் இஷ்யூ தான். அது அங்கதான் நான் வரேன். ஏன்னா இந்த செயற்குழல் பேசப்பட்ட இஷ்யூல பெரிய ஹைலைட்டா தெரிஞ்சு பரந்தூர் விமான நிலையத்துல இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி அவர் எடுத்த ஸ்டாண்டு தான். அவர் வந்து நீங்க அந்த போராட்ட மக்களை சந்திச்சு பேசி இந்த திட்டத்தை ரத்து செய்யுங்க, இல்லைன்னா நானே தெருவில் இறங்கி செக்ரட்டரியேட் முன்னாடி போராடுவேன்னு சொல்றாரு. பரந்தூர் விமான நிலையம் ஒரு எலெக்ஷன் இஷ்யூவா? இல்ல, பரந்தூர் விமான நிலையம் அன்புமணி பாமக எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு சீமான் எடுத்த விஷயம், விடுதலை சிறுத்தைகளை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு சீமான் எடுத்த விஷயம். அப்ப அதே விஷயத்தை விஜய் எடுக்கிறான்னா இப்ப யார் ஏற்கனவே அந்த இஷ்யூ எடுத்திருக்கேன்னா, நீ தமிழ்நாடு அரசியல் காலத்துல பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்கின்ற ஒரே அரசியல் தலைவர் சீமான் தான், பெரிய கட்சி. இன்னைக்கு அந்த இஷ்யூ விஜய் எடுக்கிறதால அப்ப சீமான் இஷ்யூக்குள்ளே இவர் வர தெரியுது. சீமான் இஷ்யூக்குள்ளதான் இவர் வராரு. ஏன்னா சீமான் கூட இருந்த ஜான ஆரோக்கியசாமி தான் காப்பி அடிச்சு காப்பி கேட்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒமாமாட்ட இருந்து காப்பி அடிச்ச மாதிரி 5% ஓட்டை தேத்திட்டாரு. அதை பாராட்டிடலாம். பண்ண மாதிரி சீமான் இஷ்யூல தான் காப்பி அடிக்கிறாரு. அஞ்சலை, வேலுநாச்சியாரு, இதெல்லாம் சீமான்ட்ட இருந்து காப்பி அடிக்கிறது தான். அப்ப சீமான் ஓட்டு இல்ல, இந்த இடத்துல தான் சீமான் வந்து கமலஹாசனை பயன்படுத்தி மேல ஏறின மாதிரி விஜயை பயன்படுத்தி அவரும் ஏறுவார். 17% ஓட்டுக்கு சீமான் போயிடுவார். நான் 8% ஓட்டுன்னு கழிஞ்சோடவை டிக்ளேர் பண்ணேன். சுமன் சீதாராமன் 2ன்னு சொன்னாரு. என்கிட்டே சில ஆங்கர்ஸ் என் நண்பர்களே இந்த தடவை குறையும்னு சொன்னாங்க, நான் கூடுன்னு சொன்னேன். குபேந்திரா 4ன்னு சொன்னாரு, நான் 8%ன்னு சொன்னேன். ஒரு கட்டத்தில் நான் 10 வரை பவுன் கூட கணக்கு போட்டேன். கடைசியில் எனக்கு கிரவுண்ட் ரிப்போர்ட்டு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் திமுக காங்கிரஸ்லாம் இருக்கான்னு சொல்லும்போது 8% தாண்டுவாருங்கிறத அங்கீகாரம் பெறுவாருன்னு சொன்னேன். நான் அங்கீகாரம் பெற்றாரு. இப்போ 17% வரை சீமான் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. காரணம், அவர் எடுத்து வைக்கிற இஷ்யூவுக்கு விஜயால பப்ளிசிட்டி கிடைக்குது. பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தணுங்கிறார் சீமான். விஜய் இதுக்குள்ள வந்து ஒரு அருந்ததியர் ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கலைன்னா இது வெளி உலகத்துக்கு போதுமான அளவு தெரியாது. மேல்பாதி அவங்களும் திரௌபதி அம்மன் கோயில்ல வந்து ஆலய நுழைவுக்காக சீமான் மட்டும்தான் இருக்கிறாரு. விஜய் இதுக்குள்ள வந்து சீமான் இதை பண்றாருன்னு விஜய்க்கு திருமாவளவன் சில ப்ரொஜெக்ஷனை கொடுக்கலன்னா இந்த இஷ்யூ தெரியாது. பறைய இளைஞர்கள் மத்தியில் இது பெருசா ரீச் ஆகாது. தென் பஞ்சமர் நில மீட்புங்கிறது, பஞ்சமர் நிலம் ஒவ்வொரு வருஷத்துல என்ன கொடுத்துருக்குலாம் பழைய சௌந்தரபாண்டியனாரை பற்றி படிக்கும் போதும் அதுல எனக்கு பல விஷயங்கள் தெரியுது. அப்போ அந்த இஷ்யூ வந்து சீமான் தான் இருக்கிறாரு, வேற யாரும் நிற்கல. திருமாவளவனே கூட்டணிக்காக தான் அதை பேசலைங்கிறது பறைய சமூக மக்கள் மத்தியில ரீச் ஆகுது. இப்போ அவர் வந்து சீமான், ரெட்டமலை சீனிவாசன், ஐத்திதாச பண்டிதர், MC ராஜா இவங்களுக்கு 30 விழா கொண்டாடுறாரு. ரெட்டமலை சீனிவாசன் பிறந்தனால ஆதித்தமிழர் எழுச்சி தினமாட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே அவர் வந்து விக்கிரவாண்டி களத்துக்குள்ள விஜய்
வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷன்ல டாக்டர் ஐயாவை கண்டு விஜய் பயந்து ஓடிட்டாரு. சீமான் உன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானாட அடிக்க சொன்னேன்னு நிமிர்ந்து நின்னாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எண்ணி கொடுக்கணும், அளந்து கொடுக்கணும்னு ஸ்ட்ராங்கா சொன்னாருங்கிறதெல்லாம் சீமானுக்கு ப்ரொஜெக்ஷன் ஆகுது. அப்போ இந்த இடம் வரும்போது சீமான் ஒரு நிரந்தரமான தலைவர், இடைத்தேர்தலில் நிற்காம ஒதுங்கினவர் விஜய். அப்போ விஜயை விட சீமானை நம்பி நாம பயணிச்சா பறையர் மறையர் நம்ம பெருமையும் உயரும். நமக்காக சீமான் தெளிவா நிற்கிறாரு, பெரிய அளவுல நாம சீமானை வாக்களிக்கலாங்கிற ஒரு எண்ணம் பறையர் கம்யூனிட்டி மத்தியில வருது. இதுதான் கமலஹாசன் ஒப்பீடு சீமானுக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆனது மாதிரி தென் விஜய் ஒப்பீடும் சீமானுக்கு பெரிய பிளஸ். கமலஹாசனுக்கு வாக்களித்த சோசியல் செக்ஷன் வேற. இப்போ விஜய்க்கு தந்தை பெரியார் ரூட்ல போயர் ஒட்டர் தொட்டிய நாயக்கர் போன்றவங்க எல்லாம் வாக்களிச்சாங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமியை பாதிக்கும். விஜய்க்கு எலிஜிபிலிட்டியா நான் கொஸ்டின் பண்றேன், எலிஜிபிளா வந்த முறை தான் அதெல்லாம் சொல்ல முடியும். பட் இன்னைக்கே விஜயோட பாப்புலாரிட்டி 25 ஹிட்டிங் போடும்போது சீமான் யாருக்காக நிற்கிறாருங்கிறது, சீமான் நிற்கக்கூடிய அந்த இதத்தை ஸ்ட்ராங்கா பண்ணும்போது சீமானுக்கு அந்த வாக்கு வலிமை பெருசாகுது. சீமான் எந்தெந்த மக்களுக்காக நிற்கிறாருங்கிறது மக்கள் மத்தியில எழும்பி போகுது. இப்போ நீங்க விஜயகாந்த் வந்தாருன்னா அவர் செல்வாக்கான தலைவர், வானத்தை போல வல்லரசு, நடிகர் சங்க தலைவர், போராடடா வாழேந்ததடா, அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏன்டா ஆள் இருக்கக்கூடாதுன்னு கேட்டு நின்னவர். இப்படி பல இதுல ஒரு செல்வாக்கான தலைவராட்டு எடுப்பிலே 8.3 எடுத்தவர் விஜயகாந்த். சீமான் ஓட்டு எடுக்கிறாருன்னா சிறைச்சாலையில் சசிகலாவை கொல்ல சதி. அப்போ அதுல டிடிவி தினகரன் சொல்லல. அப்போ அந்த மிலிட்டன்ட் யூத்ஸ் என்ன சொல்லுவான், சீமான் தாயா சின்னம்மாவுக்காக சொல்றான் சிறைச்சாலையில் கொல்ல சதின்னு. ஒரு அந்த இஷ்யூல சீமானுக்கு ஒரு ஆதரவு வளையம் வருது. வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதி ஜெயலலிதாக்கு என்ன பேருன்னா வீரப்பனுக்காக சீமான் தாயா கலைஞரையும் புரட்சி தலைவன் அடிக்கிறான், அது ஒரு முக்கியத்துவம் வருது. இப்படி சீமானோட அந்த முக்கியத்துவங்கிறது அவர் ஸ்ட்ராங்கா கருத்துக்களை சொல்லி தொடர்ந்து விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நிற்கிறது. விஜய் கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடா நின்னாயா, சீமா நிரந்தர தலைவையா, அதனாலதான் நின்னா மக்கள் அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, களத்துல நின்னாயா சீமான்னு அந்த இடத்துக்குள்ள சீமான் உயர்றாரு. இதெல்லாம் விஜய் சீமான் கம்பாரிசன் தான் சீமானை உயர்த்துது. அதே மாதிரி கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் தான் சீமானை உயர்த்துச்சு. நான் களத்துல இருந்து வந்தவன், களத்தை தெரிஞ்சவன், களத்துல விஜயால சீமான் உயர்றாரு. இன்னும் அந்த களம் நெருங்கி வர வர விஜய் திணறுவாரு. இன்எலிஜிபிள் தான் என் கணக்கு. விஜய் திணறுவாரு. சீமான் ஒவ்வொரு இஷ்யூலையும் அடி நெத்தி அடியா இருக்கும். விஜய் அதுல முடிவெடுத்துவிட முடியாது. சப்போஸ் சீமானுக்கு விஷயம் நம்ம காப்பி அடிப்போம், பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் வந்துட்டாருன்னா பிறமொழியாளர்லாம் ஸ்டாலின் கன்சால்டேட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி 10% இட ஒதுக்கீடு, அதுல சீமானுக்கு நிலைப்பாடு, ஸ்ட்ராங் நிலைப்பாடு சீமானுக்கு இது. அதே மாதிரி பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லை, இதுல விஜய்க்கு நிலைப்பாடு இருக்காது. அதே மாதிரி தமிழ்ல இருந்து பிறந்ததான் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளுங்கிறதுல அஜித் ரசிகன், சிம்பு ரசிகன், சிவகார்த்திகேயன் ரசிகன், தென் தனுஷ் ரசிகன், இப்படி பல நடிகர்களோட ரசிகர்கள் எல்லாம் சீமான் தாயா போல்டா இருக்கிறான். அரசு சினிமாவில் மட்டும் தமிழன்னு சொல்லிக்கிட்டு தமிழ்ல இருந்து பிறந்ததான் கன்னடம், மலையாளம், தெலுங்குன்னு சொல்றது ஜனநாயகம் படம் ஓடுறதுக்காக சொல்ல முடியாம இருக்கிறான் விஜய்ன்னு சீமானுக்கு அது பெரிய ஆதரவு கொடுக்கும். இதெல்லாம் ஜான ஆரோக்கியசாமிக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், நானும் களத்துல இருந்து வந்தவங்கனால தெரிஞ்ச விஷயம்தான். இந்த உண்மையை நான் வெளிப்படுத்துறது சீமானுக்கும் பெரிய பூஸ்ட் ஆகுது. நான் இதை சொன்னாலே போதும், நாம் தமிழர் தம்பிகளும் விஜய்க்கு எதிரான அஜித் ரசிகர்களும், சூர்யா கார்த்திக் ரசிகர்களும், மற்ற நடிகர்கள் ரசிகர்களும் சீமான் தாயா ஹீரோ, விஜய் தீப்பந்தம் ஏத்தி தீண்டாமை ஒளின்னு சினிமாவில தான் சொல்லுவாப்புல. மேல்பாதி மங்கலம் திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள பறையர் சமூகம் அட்டோனி சமூகம் நுழையதுக்கு களத்துக்குள்ள வரமாட்டாருங்கிறதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிரும். அதனாலதான் யார் சீமானை பற்றி பேசினாலும் கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு லாபம். கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு லாபம். விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். அது 2026 தேர்தல் முடிவுல தெரியும்.